Hi guys, welcome back to our channel. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஸு, வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் இதெல்லாம் எப்படி நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது ஏபிகே எக்ஸ்ட்ராக்டர் அண்டு மீடியா ஃபயர் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ஆப் இருந்தால் தான் எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ண முடியும். ஏபிகே எக்ஸ்ட்ராக்டர் எதுக்குன்னா அது நம்ம ஆப் அப்லோட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் மீடியா ஃபயரில் போட முடியும். நம்ம அப்படியே ஆப் போட முடியாது. ஸோ ஏபிகே எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் மீடியா ஃபயரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் மாரி வரும், சைன்இன் பேஜ். அதில் போய்ட்டு சைன்இன் கொடுத்துட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஏபிகே ஃபஸ்ட்டு ஏபிகே எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெளியில் வாங்க. இந்த இருக்குது ஏபிகே எக்ஸ்ட்ராக்டர்னு. இந்த ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஏபிகே எக்ஸ்ட்ராக்டர் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண அப்படி தான் வரும். நான் உங்களுக்கு சும்மா பண்ணி காமிக்கிறதுக்காக ஏபிகே எடிட்டர் ப்ரோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செல்லில் வச்சுருக்கிற நீங்கள் உங்கள் செல்லில் என்னென்ன ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல வரும். இப்போது நீங்கள் எந்த ஆப் அப்லோட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்தமாரி கீழே ஒரு எக்ஸ்ட்ராக்டர் டு பாட் ஸ்டோரேஜ்ன்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீடியா ஃபயருக்குள்ளே போங்க. போயிட்டு இந்த இடத்துல ஆரோ மார்க் மாரி இருக்குது, அதை கிளிக் நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் எங்கே ஏபிகே எக்ஸ்ட்ராக்டர்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இருக்குது எக்ஸ்ட்ராக்டர் ஏபிகேஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆப்ஸ்லாம் இங்கே இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஏபிகே எடிட்டர், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஃபைல் செலக்டட் ஃபார் அப்லோடுன்னு காமிக்குது. இந்த இடத்துல 3 டாட் மாரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட்ஸ் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல ஒரு அப்லோட் ஆனால் இது அப்லோட் முடிஞ்சிடுச்சு. அப்லோடு ஆகிட்டு இருந்தால் இந்த இடத்துல காமிக்கும். அப்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சுன்னா காமிக்காது. வெளியில் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்படி மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணாலே ரெஃப்ரெஷ் ஆகிடும். இந்த இடத்துல இருக்குது நம்ம அப்லோட் பண்ண ஆப்பு. இப்போ ரீநேம் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. இது இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த மாதிரி ஒன்று வரும். இந்த 3 டாட்ஸ் மாரி இருக்குது, அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று காப்பின்னா இது நம்ம காப்பி பண்ணுறது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அந்த மெத்தட். செகண்ட் அப்டேட் அண்டு ரீநேம். இது எப்படின்னா இதில் ரீநேம் பண்ணுறது. நீங்கள் இந்த ஏபிகே டாட் இருக்குதுல்ல, அதுக்கப்புறம் அந்த டாட்டுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. டாட் ஏபிகே இருந்தால் தான் அதோடய ஃபார்மேட்டு. அதை நீங்கள் எரேஸ் பண்ணிட்டா ஆப் வேலை செய்யாது. அது எரர் ஃபைலாக மாறிடும். ஸோ டாட்டுக்கு முன்னாலேருந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஏபிகே எடிட்டர் ப்ரோ உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் போட்டுக்கோங்க. நான் ஆர்டின்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன், இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எது வேணால் போட்டுங்க. நான் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்னு போட்டுக்கிறேன். அப்டேட் கொடுத்தா அப்டேட் ஆகிடும். இப்போ திருப்பி அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ண அந்த இடத்துல ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கீழே வரும். இந்த இடத்துல டவுன்லோட்ஸ்ன்னு இருக்குது. அந்த இடத்துல இப்போ ஒரு 10 பேர் டவுன்லோட் பண்ணால் 10 பேர் டவுன்லோட்ஸும் காமிக்கும். இப்போ இந்த இடத்துல கீழே ஏவி பிளேயர்னு ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது 6 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்தமாரி உங்களுக்கு காமிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோ பாருங்கள். உங்கள் டவுட்ஸு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு, அந்த டவுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ட்விட்டரில் போகணுன்னாலும் கேளுங்க, நான் போடுறேன். இதை பற்றியே என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார் வாட்ஸ்அப்பில். அதனால தான் அவருக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.